இந்த வீடியோ மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, என்னென்னா நம்முடைய தேவைகள்லாம் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருந்தான். அப்படி அதுக்கேற்ற போல் அவன் வந்து என்ன பண்ணான்னா, தன்னுடைய தேவைக்கு ஏற்றப்பாறு ஒரு வேலையை தேர்ந்தெடுத்தான். அந்த வேலையை நிமித்தமாக அவன் கடந்து செல்லும்போது ரொம்ப பசியாக இருந்தது. உடனே என்ன பண்ணான்னா, பக்கத்தில் வீடுங்களை பார்த்தான். ஒரு வீட்டை போய் கதவை தட்டினான். உள்ளே இருந்த ஒரு அம்மா வந்து கதவு திறந்தாங்க. தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அவன் வந்து தன்னுடைய பசியை மறைச்சிட்டு, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தான் மாத்திரம் கொடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா அவனுக்கு ஒரு நிமிஷம் உற்று பார்த்தாங்க. அவனுடைய கண்ணில் பசி இருக்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே போய் ஒரு டம்ளர் பால் நிறைய எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு கொடுத்தாங்க. அவன் அதை பசி இருந்ததுனால எல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டு, அம்மா நான் உங்களுக்கு எவ்வளோ வந்து பணம் தரணும், எவ்வளோ நான் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அன்பினால் செய்த செயலுக்கு வந்து விலை இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய தாயார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நீ எதுவும் தர வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு அவங்களுக்கு நன்றி சொல்லி கடந்து போனான். நாட்கள் கடந்து போனது. அதே போல் என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கொடிய வியாதி தாக்கப்பட்டது. உடனே அவங்கள மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க. மருத்துவமனையில் பரிசோதித்து எல்லா காரியங்களும் பார்த்தப்போ அந்த அம்மா மிக கொடிய வியாதினால் குணப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு வியாதினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மருத்துவரிடம் சமர்ப்பித்த போது அந்த மருத்துவர் அதனுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பேர் அந்த ஊரை பார்த்தப்போ சடனாக அவருக்கு ஏதோ யோசனை வந்ததுன்னு யோசிச்சுட்டு உடனே அந்த பெண்மணி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போய் அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மாவை பார்த்த பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வருது, தனக்கு பால் கொடுத்த அந்த அம்மா தான்ன்றதை அவர் உறுதிப்படுத்திக்கிறார். அந்த அம்மாவுக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த அம்மாவோட நோய் குணமாகணுன்றதுக்காக முயற்சி பல எடுத்தார். அந்த முயற்சியின் பலனாக என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க விரைவில் குணமடைஞ்சாங்க. அப்போ அந்த அம்மா கிட்ட நீங்கள் குணமடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடம் வந்து அந்த மருத்துவ செலவுக்கான பில்லை நீட்டினாங்க. உடனே அந்த அம்மா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அதனுடைய மருத்துவ செலவு வந்து பல லட்சங்களை தாண்டி இருந்தது. அந்த பில்லுக்கு கீழே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை, ஒரு கப் பாலினால் ஏற்பட்டிருந்த கடன் அடைக்கப்பட்டிருந்தது என்று எழுதியிருந்தது. அப்பொழுதுதான் அந்த அம்மா உணர்ந்தாங்க, அந்த மருத்துவர் வேறு யாரும் இல்லை, அந்த சிறுவன் தான் என்று. அந்த மருத்துவர் உலக புகழ்பெற்ற அமெரிக்க மருத்துவரான ஹார்வர்ட் கெல்லி என்பவரே. இந்த காரியத்திலிருந்து நம்ம ஒன்று கற்றுக்கிறோம், அன்பிற்கு விலை இல்லை. எனவே நம்ம எதையும் எதிர்பார்க்காம செய்கிற அன்பு விலையேற பெற்றதுன்றது மாத்திரம் இந்த காணொலியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.